ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல். என் பேர் கணேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறீங்கன்னா திருச்சியிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் முசிறிக்கு பக்கத்தில் உள்ள இண்டியாம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய தலைமலைக்கு தாங்க வந்திருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அழகான நிழல் கொட்டாய் போட்டிருக்காங்க. அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கீழே மலைக்கு போகாதவங்க கீழே கும்பரகாண்டி கீழே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கருடர் சிலை வச்சிருக்காங்க. மலைக்கு போகாதவங்க இங்கேயே சாமி கும்பிட்டுலாம். அப்படி மலை ஏறணும்னு ஆசைப்படுறவங்க இந்த கோயிலுக்கு பின்னாடி தாங்க அந்த மலைக்கு போகிற வழி இருக்குது. இது வழியே போனீங்கன்னா மலைக்கு போகிற வழி. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதில் நம்மளோட ட்ராவல் ஆரம்பிக்குது. பாதைகள் ரொம்பவே கரடு முரடாக அட்வென்ச்சராக இருக்கும். சரி வாங்க நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்தோடனே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. கீழே ஒரு சாமி சிலை இருக்குது. பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டான். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த போகிற வழி. இந்த மலையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2700 அடி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சரியான வெயில். இப்போ மணி எத்தனைன்னா 9 ஆகுது. ஆனால் நீங்கள் மலைக்கு வராண்டா கரெக்டாக ஒரு 7 மணி 6 7 அந்த டயத்துலலாம் ஏறிட்டிங்கன்னா ஒரு நேரம்லாம் கீழே இறங்கி வர மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா இருக்கிற வெயில் அதிகமாக இருக்கனால போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேத்தவிதா உச்சி அதை தான் போகிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் 2-3 இடத்துல இருக்குது. இதுவான்னு தெரியல. பாதை போகிற வழி போயிட்டே இருக்கான். நாங்கள் போ வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வந்தால் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்தோடனே இன்னொரு இடத்துல சாமி சிலை இருக்குங்க பாருங்க. இன்னொரு இடத்துல இருக்குது. இதெல்லாம் கொட்டாய் போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயில் டைட்டில் உட்காந்துக்கலாம், பயங்கரமாக இருக்கும். இதில் நின்று சாமி கும்பிட்டு போவோம். இந்த நேரம் ரெஸ்ட் எடுத்து போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் சாமி கும்பிட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலைக்கு தலைமலை ஏன் பேர் வந்துச்சுன்னா, ராமர் லட்சுமர் போருக்கு போகும்போது லட்சுமனுக்கு அடிபட்டுருவான். அப்போது பார்த்தீங்கன்னா அனுமர் ஒரு மலையை கொண்டு போடுவார் மூலிகை எடுக்கிறக்காண்டி. அந்த மூலிகையை பறித்து அனுமருக்கான அனுமர் ஒரு லட்சுமனுக்கு கொடுக்கும்போது சரியாயிடும். அந்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மலையை தூக்கி போட்டுறாரு. அப்படியே அப்போது அந்த தூக்கி போட்ட மலை விழுந்த இடம் தான் அந்த தலைமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நேரமாக நடக்கிறோம். ஆனால் பாதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதாக இப்படியே தான் போயிட்டுருக்கு. இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி போகுதுன்னு தெரில. ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு நடக்கிற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப சிரமம் இல்லாமல். நான் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நீங்கள் எந்த மலைக்கு ஏற்கனவே வந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லினா கமெண்ட்டில் சொல்லுங்கள். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா யானைமலை போயிருப்போம். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கலைன்னா பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அடுத்தடுத்து நல்ல வீடியோ உங்களுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா பாதை அது வரைக்கும் போயிட்டே இருக்குது அப்படியே. ஆனால் பரவாயில்ல, அந்த கல்லை பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு உங்களுக்கு நடக்கிற மாதிரி அப்படியே பதிச்சு வச்சுருக்காங்க. மலை ஏறனால அதிகமாக இந்த மலையிலும் செருப்பு போட்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா வெயில் இப்போ ஓவராக இருக்குது. நாங்களே பார்த்திங்கன்னா செப்பலை கழட்டி போட்டு தான் ஏறி போயிட்டுருக்கோம். சரி நாங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா செங்குத்தான பாதை ஸ்டார்ட் ஆகுது. ஓரளவுக்கு வீட்டெலாம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தாங்க இருந்துச்சு மட்டமாக. இதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் செங்குத்தாக ஏற மாதிரி ஃபீல் ஆகுது. ஈச்ச மரத்தோடைய தோகை பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இந்த விட கீழேலாம் கல்லை அடிக்க வச்சுருக்காங்க. ஏற்கனவே கடை இருந்திருக்கும் போலாங்க. புரட்டாசி மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே ஏறுவாங்களாம் மேலே. அப்போது இந்த இடத்துல நிறையா கடையெல்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. பாருங்க, நிறையாவே வெட்டி வச்சுருக்காங்க. அதுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். படி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போகுது, இது வழியாக தான் போகணும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பாதை போகுது, ஆனால் எதுக்குன்னு தெரியலங்க. இதுதான் பார்த்திங்கன்னா மெயினான பாதை மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இதிலே போய்க்கலாம். இந்த பாதை விட 4 பக்கமும் குறுக்க வழி போங்க நிறையா. ஆனால் பார்த்திங்கன்னா மெயின் பாதை கூட உங்களுக்கு தெரியும், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அங்கே நம்ம தான் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வழியை பாருங்களேன். தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே இதுலேயே வந்துருக்குங்க. செம்மையாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது மேலே இது வேறு லெவலில் இருக்குது.
இப்போ மட்டும் ட்ரோன் கேமரா மட்டும் இருந்துச்சுன்னா மேலே பார்த்துட்டு காமிச்சிருக்கலாம் உங்களுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குங்க. சரி வாங்க போகலாம் மேலே. இருக்கிறதுக்கு நம்ம டைம் ஆகிட்டே இருக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் ஏற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து மலைக்கு மேலே வச்சுட்டு போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்குது. நல்லா அடிவாரத்தில் வந்து தண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அங்கிட்டே வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து இந்த இடத்துல வந்து கடையே இல்லைங்க. நாங்கள் அது போகிற வரைக்கும் தான் குடிச்சிட்டு மேலே போகணும். மேலே தண்ணி இருந்தால் மட்டும்தான் உண்டு. இல்லைன்னா அவ்வளோதான், எங்கள் சொல்லி முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள்லாம் இருக்கும். ஏரி ட்ரெக்கிங் போட்டுருப்போம். அதில் முக்கால்வாசி மலை பார்த்திங்கன்னா சிவன் கோயிலாக தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோயிலுக்காண்டி மலை ஏறோம்னா அது இந்த மலையாக தான் இருக்கும். தலைமலை மட்டும்தான் பெருமாள் வந்து மலையில் இருக்கார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே போயிட்டுருக்கான். என்ன கடைசி வரைக்கும் ஆமாம், மலை ஏற வரைக்கும் இப்படி தான் இருக்குது. எல்லா இடமே ஒரே மாதிரி இருக்குங்க. இந்த 2 வரைக்கும். ஆனால் இப்படிதான் கடைசி வரைக்கும் இருக்கு. சுற்றி சுற்றி வருது மலை. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருந்தால் காமிக்கிறேன். பொய்யா சொல்லிட்டு வா. இதாருங்க திரும்ப இங்கிட்ட ஒரு லெஃப்ட் கட் எடுக்குது பாருங்க. இருக்கு. இதுல போனீங்கன்னா ஸ்ட்ரைட் ஹைவே, இதுல போனீங்கன்னா லெஃப்ட் கட் பண்ணலாம். இதுல போனா முடிச்சது. வேற என்ன சொல்றது, இருக்கிறதான் சொல்ல முடியாது. இதுல பாத்தீங்கன்னா அங்க 5 ரோடு பிரியுது. இதுல போனா பைபாஸ், இதுல போனா தார் ரோடு. அதுல லெஃப்ட் கட் பண்ணி நேரா ஸ்ட்ரைட்டா போகணும். ஆமா, லெஃப்ட் ரைட் போறாரு. போடா வெண்ண. ஏத்தத்துல இறக்கத்துல போனா விட்டு இப்பதான் லெஃப்ட் திரும்பி ரைட் திரும்பி. இங்க வர கல்லு நாள தவறதுக்கு இருக்கு. பழையபடி கரடு முடுறான பாதம் வந்துருச்சுங்க. செத்தாட்டோட இப்பதான் லைட்டா பார்த்தீங்கன்னா கல்லுல சூடு ஏற மாதிரி தெரியுது. நம்மளேனாலும் அதுதான் நெசம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோயில் பார்த்தீங்கன்னா அதுலேயே தெரியுது பார்த்தீங்களா, அது உச்சியில் தான் இருக்குது. நம்ம வர்ற வழியை பாருங்களே, இங்கே இருங்க. இதில் வழியே வந்துட்டு இப்படி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் கோயில் சம்மந்தமெல்லாம் அங்கே இருக்குங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு மழை சுற்றிக்கிட்டு போகுதுன்னு பாருங்க. இப்படி போயிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி வரணுங்க. இப்படி வந்து இப்படி போனாதே அந்த மலை வச்சுக்கி போகலாம். இதுக்கு ஜூம் பண்ணி வேணால் காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு அந்த கோயில்? இந்த அளவுக்கு இது ஜூம் பண்ணால் அவனுக்கு தெரியாது. ஆடுது வேற. சரி வாங்க போ. நான் எவ்வளோ தூரம் ஏறணும்னு பாருங்களே. சனிக்கிழமை மட்டும் தான் வருவாங்க. யாருமே இல்ல. நாங்க எப்போ காலைல 6 மணிக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு போய் இறங்கி வரோம். சனிக்கிழமைனா அதுவும் சனிக்கிழமை ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான், ரொம்ப எல்லாம் கூட இருக்க மாட்டாங்க. 6 மணிக்கு போனாலே ஆமா 6 மணிக்கு ஏற ஆரம்பிச்சுல. எப்படி 6 மணிக்கு ஏற ஆரம்பிச்சுல? ஆமா, மேல ஆரம்பிச்சோம் 6 மணிக்கு. நீங்க போலாம் போங்க. சரி, கேமரா புடிச்சுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்க. சாப்பாடு எப்படி வாங்கிட்டு போறீங்களா இல்லையா? இல்ல வர சாப்பிட்டு வந்துட்டோம் நாங்க. தண்ணி இருக்கா? ஐயோ, தண்ணி எடுத்துட்டு போல. தண்ணி நாங்களே இந்த வாட்டர் கேன்ல கொண்டு போய் நாக்கு கொஞ்சம் போனோம். இப்ப நாக்க நினைச்சிட்டே வரோம். தொப்பக்கல இருக்குது. இருக்குது, ஆனா கலங்கல் மாதிரி பாசம் முட்ட மாதிரி இருக்கு. சரி, தண்ணி கேனாச்சும் ஒரு 2 லிட்டர் வாங்கிட்டு வந்துறலாம். நான் கீழ கடை இருக்கணும் வந்தா, ஆனா கடை இல்ல. கடை இல்ல. அடிவாரத்துல கடை இருக்கு அப்படி வந்தோம். எந்த ஊரு? நான் காரைக்குடி. காரைக்குடியில இருந்து வந்தீங்களா? இதெல்லாம் சனிக்கிழமை மணிக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் விசேஷமா இருக்கும். பார்த்தீங்கன்னா வேர்த்துருக்கோம் பயங்கரமா. நடக்கவே முடியலங்க. வெயில், ஒரு சரியான வெயிலுங்க. தெரியாதனால பார்த்தீங்கன்னா லேட் ஆகிட்டேன். வரக்கு லேட் ஆகிடுச்சு. 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஏற கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இதே வெள்ளனை வந்தோம்னா நேரம்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து 7 இறக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் போயிட்டுருக்கோம் மேலேயே. சுமார் பெருசாக இருக்குமா ஏறுறதுக்கு மேலே சிரமமாக இருக்குது. காய்ஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்து அழகாக பழுத்து நிறையா கொத்து கொத்து தொங்குது. பார்க்கவே நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, என்ன பழம் தெரிஞ்சா கமாண்டில் சொல்லுங்க. சூப்பராக இருக்குங்க, பார்க்கவே ரெண்டவில் இருக்குது. காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வழி வந்தோமா, இந்த பாதைக்கு பேர் வந்து நீலாம்பட்டி பாதை. தலைமலைக்கு வந்தால் தலையெழுத்து சிறக்கும் நீலாம்பட்டி பாதை. இது பார்த்திங்கன்னா தமிழக அரசு வனத்துறை ஆய்வகத்தில் முடி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதை பார்த்திங்கன்னா நீலாம்பட்டி பாதையாங்க. அதே மாதிரி அந்த கூட்டிருந்து ஒரு பாதை ஒன்று வருதுங்க. இந்த ரெண்டாவது ஒரு பாதை வருதா. இது வந்து பார்த்திங்கன்னா காவக்கான்பட்டி பாதைன்னு போட்டிருக்கு. எருமைப்பட்டி முட்டா செட்டின்னு போட்டிருக்கு. இதே மாதிரி தான் போட்டிருக்கீங்க. 2 பாதைன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீலாம்பட்டி பாதை இருக்குது. அதான் கோயில் இல்லை.
வெளியே தான் பண்ண போனேன். இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து சேர்ந்துருதுங்க. நீங்கள் பாருங்க என்ன தெரியுங்களா, நீலாம்பட்டி பாதை வெளியே தான் வந்தோம். சரி வாங்க போவோம் மேலே. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் கொஞ்சம் வந்து அமர்ந்த மாதிரி இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு வீட்டில் தெரியும்னு நினைக்கிறேன். ஏங்க மூடிடுச்சு இல்லை, வீட்டில் அந்தளவுக்கு இல்லைங்க. என்ன இங்கேக்கெல்லாம் ஒன்று வாங்கிட்டு வரலையே, இந்த வடை கொடுக்கலாம். தண்ணி கிடக்குது, ஆனால் குடிக்கலாமா தெரியல. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வழியாக கீழே உள்ள கோயிலுக்கு வந்து வந்துட்டோம். இது வந்து ஐயனார் கோயில்னு நினைக்கிறேன். உள்ளே பார்க்கலான்னா இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி கிடக்கு பார்த்தீங்களா. அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாட்டர் கேன் ஃபுல்லாக தண்ணி அடைச்சிட்டாங்க. குடிச்சு பார்த்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா அதனால பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இதை அடைச்சிட்டாங்க, குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. நாங்கள் என்ன கொஞ்சம் தூரம் தான் மலைக்கு ஏறுறதுக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தான் வந்துட்டான், மங்கத்தில் போயிடலாம்னு நினைக்கிறேன். இவரோட வந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வரலாங்க, அதுக்கான வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே போக ஆரம்பிச்சிடலாங்க. சூப்பராக இருக்குங்க தண்ணி. நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்கன்னா இங்கே வந்து குடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பம்பு செட் இருக்குது பாருங்க, தண்ணி வந்து எடுக்கிறதாண்டி இங்கேருந்து போகுது, கோயிலுக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே மேலே போஸ் போட்டு எடுத்துருக்காங்க பாருங்க. வேறு ஐயனார் குதிரை இருக்குங்க இங்கே. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாமி இருக்குது, உள்ளே பார்த்துட்டு போகலாம். விநாயகர் இருக்காருங்க, இந்த சாமி கும்பிட்டுட்டு நம்ம போகலாம். இந்த புரட்டாசி மாதத்துல சரியான கூட்டம் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதுக்கப்புறம் அடுப்பு தாங்க. எப்போ வந்தாலும் சாப்பாடு இருக்குன்னு சொன்னாங்க அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காணும், ஒரு அளவோட காணுங்க. பெருமாள் சாமி குதிரை, கருப்பசாமி குதிரை. இது வந்து பெருமாள் சாமி குதிரை, இது வந்து கருப்பசாமி குதிரைங்க நினைக்கிறேங்க. சனிக்கிழமை வந்தால் கூட ஒரு சில பேர் பார்க்கலாமா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, யாரையுமே காணோம். பழைய பயம் மூடி வச்சுட்டு போயிடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா மலைக்கு போகிற வழி. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் சரியான ஒரு ஆலமரம் இருக்குங்க. அதான் எத்தனை வருஷமாக இருக்குதுங்க, பழையமையான மரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆள் வந்து நிற்கிறதுக்கே அவ்வளோ கூட்டமாக இருக்குமா. வேறமையாக இருக்குங்க. ஒரு இடாச்சும் இந்த மலையை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இங்கேருந்து நின்று பார்க்குற வியூ பாயிண்ட் சும்மா அந்த அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருக்குதுங்க. இந்த வெயிலுக்கு வந்து கிளார் அவ்வளோ உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில் வந்து ஆப்போசிட்டில் அடிக்கிறனால நமக்கு அப்படி இருக்குது. மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா கோயில் இருந்தால் இங்கே தெரியுதுங்களா, அங்கே தான் நம்ம போகிறோம். அது என்ன தெரியும், நான் எப்படி நிற்கிறேன்னு பாருங்களேன். ஃபுல்லாக எனக்கு ஃபீல் வந்து ஃபுல்லாக பள்ளம், சரியான பள்ளம். உங்களுக்கு வந்து கேமரா இருந்தால் உங்களுக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டி தெரியும். இந்த ஃபோனில் இருக்கிறனால உங்களுக்கு கிளாரிட்டி தெரியாதுங்க. சூப்பராக இருக்குங்க. அப்பா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லைஃப்பில் ஒரு இடச்சும் பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பட்டு பார்த்தீங்கன்னா படைகள் வந்து கட்டியிருக்காங்க. ஆஞ்சநேயர் கோயிலுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமர் பாதம் இருக்குது. இதான் ஆஞ்சநேயர் இருக்காரு. நம்ம அப்படியே சுற்றிட்டு வருவாங்க ஆஞ்சநேயரை. வா சத்தியான வியூ பாயிண்ட்டுங்க. அது கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க, பெருமாள் கோயில். என் கூட ஒருத்தர் வந்தார், இந்த வந்துட்டேன் ஆளே காணுங்க. நானே கோயிலுக்கே வந்துட்டேன், இன்னும் ஆளை காணும். சரி நம்ம கோயிலுக்கு மேலே போயிட்டு வெயிட் பண்ணுவோம். ஒரு கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் கீழே சாமி கும்பிட்டு கீழே இறங்க வேண்டியதான்.
காய்ஸ் இங்கே பாருங்களே, காற்றடிச்சோன்னா அழகாக சுற்றுற மாதிரி இருக்குது பாருங்கள். எதுக்கு இந்த இல்லை அது இதை வச்சுருக்காங்க, பார்க்க நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆஞ்சநேயர்கள்ட்ட இருக்குது இந்த இடம். இது நல்லாயிருக்கு, சூப்பராக சுற்றுதில்ல. நான் பார்த்தீங்கன்னா கோயில் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த இடத்துல கொஞ்சம் செங்குத்தாக இருக்கனால படிகள் போட்டு சைடில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சிக்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா கம்பிகள் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். சொல்லி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு மேலே வந்தாச்சுங்க. யாருங்க, கருடாழ்வார் ஸ்ரீ கிருஷ்ணர். உள்ள போலாமான்னு தெரியல. சாமி கும்பிடலாம்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வழியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா மேலே பெருமாள் கோயில் தான் மேலே இருக்கிறது. வாங்க நம்ம இங்கே போயிட்டு அமைச்சு உங்களுக்கு எப்படி இருக்கு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் கோயில் பார்த்தீங்கன்னா பூட்டியிருக்குங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாத்தியிருக்காங்க. நம்ம காலையில் 7 to 10 தான் கீழே போட்டுருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி வந்து திறந்தாங்களான்னு தெரிலங்க. நான் கீழே வரும்போதே யாருமே வரல. அதிகமாக சனிக்கிழமை மட்டும்தான் இங்கே இருக்கா. அப்புறம் புரட்டாசி மாதம் வந்து எல்லா நாளுமே கோயில் திறந்துருக்குமா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சும்மா மழை ட்ரக்கிங்க்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் சாமி மட்டும்தான் பார்க்க முடியலங்க. இது மேலே ஏறி பார்க்க போகிறோம் நம்ம. சரி வாங்க மேலே ஏறி பார்க்கலாம். மேலே தான் போகணும், நம்ம மேலே ஏறி பார்ப்போம். இந்த கம்பிலாம் இருக்காங்க, படிகள்லாம் இல்லை. ஏற முடியுமான்னு தெரிலங்க. ஆனால் ஏற முடிஞ்சால் மேலே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே கோயிலுக்கு மேலே வந்து நிற்கிறேங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி வந்து அழகாக செட் பண்ணியிருக்காங்க. முள்ளு கம்பிலாம் போட்டு அதோட பேரை வராங்கிறக்காண்டி. இதான் பார்த்திங்கன்னா வந்து மகாதீபம் வந்து ஏற்றுவாங்க போகிறாங்க. இந்த இடத்துல பாருங்க, மகாதீபம் ஏற்றுற இடம். அதே மாதிரி கோயிலுக்கு வந்து வெளிச்சத்துக்காண்டி சோலார் போட்டிருக்காங்க. நல்ல விஷயம் இது வந்து. யாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக சரியான பிளேஸுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகாதேவன் வச்சுருக்காங்க வரும். தெரியும். ஆனால் மேலேருந்து நிழல் அந்த மேகம் தெரியுது பார்த்தீங்களா. அந்த மேகத்தோட நிழல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே விழுகிற வந்து அழகாக தெரியுதுங்க. அந்த இடத்துல மட்டும் நிழல் தெரியுது. மற்ற இடம் ஃபுல்லாக வெயிலாக தெரியுது பார்த்தீங்களா. அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு இடம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மலையை. தலைமலை. $2700 அடி உயரம். உயரத்தில் மேலே வச்சு நிற்கிறேன் டாப்பில். அருமையாக இருக்குங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி வந்து கிரிவலம் வர்றதா ஒரு இது இருந்துச்சுங்க. இந்த கோயிலை சுற்றி தான் வந்து ஆபத்தான முறையில் வந்து இந்த இடத்துல வருவாங்களாம் சுற்றி. இந்தபடி கோயிலை சுற்றி வருவாங்கன்னு நினைக்கிறேங்க. அது நம்ம நகர்ந்து போகிறது அவங்களுக்கு தெரியுதாங்க. வா சூப்பராக போகுதுங்க மேகம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகும் பாருங்க. நான் அப்படியே வச்சுருக்கேன். மேகம் இந்த இடத்துல இருக்காப்ப இதுக்கு நேரம் இருக்குது. இப்படி போகுதுங்க. இந்த இங்கே வந்துருச்சு. இப்போ அழகாக நகர்ந்து வருதுங்க. அது இதுக்கு நேரம் இருந்துச்சா, இந்த மூலையில் இருந்துச்சு. இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ அந்த கோபுரத்துக்கிட்ட போகுது அந்த நிழல்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே தான் பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி இது வெளியே போட்டு பிடிச்சிட்டு அப்படியே கிரிவலம் வருவாங்களாம். இங்க பாருங்கள், பார்க்கவே இப்படி பயங்கரமாக இருக்குது. அப்போ வந்து சுற்றி வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கீழே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். மேலே காய்ஸ் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த கிரிவலம் போவான்னு சொல்லல, இந்த இடத்துலாம் ஏறி போவான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வேலி போட்டு ஃபுல்லாக மூடிட்டாங்க. இந்த பாருங்க, இது வழியாக தான் போயிட்டு இந்த கோயிலை சுற்றி வரும்போது தான் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஒரு இடம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் போட்டாங்க 2017. இந்த இடத்துலாம் ஃபுல்லாக வந்தால் சாமி மட்டும்தான் கும்பலாம், சுற்றி கிரிவலம் வர முடியாது, இப்போதைக்கு தடை பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இங்கே சாமி கும்பலாம் வந்தால் கோயில் வந்து பூட்டிருக்கு. அடுத்து நீ டைம் கிடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வருவாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து சரியான வியூ பாயிண்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி வந்து நேச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை, அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க, பார்க்க அருமையாகவே இருக்குது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி இடத்துலலாம் செம்மையாக இருக்குல்ல. மேலே அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே டாப்பில் நின்று பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மேலே தான் நின்றுருந்தேன் இவ்வளோ நேரம். ஓகே, நீ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து திரும்ப வந்து வரலாம். இப்போ வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திப்போம். பாய், டாட்டா.